இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெட்டி வேர். வெட்டி வேருங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய இந்த குட்டை தண்ணிகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த குட்டை தண்ணிகள் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து ஒரு பெரிய செடிங்க மாதிரி கிராஸஸ் முளைச்சிருக்கும். அந்த கிராஸுக்கு பேர் தாங்க வெட்டி வேர். இந்த வெட்டி வேருக்கு வந்து இவ்வளவு சக்தியான்னு சொல்லிட்டு ஆச்சரியம் ஊட்டக்கூடிய சில உண்மைகளை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வெட்டி வேரோட எண்ணெய் இருக்குல்ல, அந்த எண்ணெயை வச்சுட்டு நீண்ட நாளா ஆறாம இருக்கக்கூடிய புண்களோட மீது தடவணும் அப்படின்னா அவை வந்து விரைவாக என்ன ஆகும் சொல்லி பார்த்தீங்கன்னா மறைஞ்சிரும். இந்த எண்ணெய் வந்து உடல்ல தேய்த்து குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் மருத்துவர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. நல்ல உடலுக்கு குளிக்கிறதுக்கும் இதுவா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம நீண்ட நாளா ஆறாம இருக்க புண்ணையும் வந்து இது ஆத்திரும் அப்படின்றத வந்து சொல்லப்படுது. அடுத்தது இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெட்டி வேர் இருக்கு இல்லைங்களா, அது கூட தண்ணீர் சேர்த்து முகத்துல வந்து பூசி 15 நிமிஷம் வந்து நல்லா ஊற விட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முகத்துல இருக்கக்கூடிய பருக்கள்லாம் நீங்கி முகம் வந்து அழகா மாறிடுங்களாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல, நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. மூன்றாவதா ஒரு அழகான விஷயம் பார்க்கலாங்களா, இந்த பருக்களே மறைஞ்சிடுச்சு அப்படின்னாலும் ஒரு சிலருக்கு வந்து பருக்கள் இருந்த தழும்புகள் மட்டும் போகவே போகாதுங்களாம். இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. என்னன்னு பார்த்தா வெட்டி வேர் இருக்கு இல்லைங்களா, வெட்டி வேரை வந்து சிறு துண்டுகளாக்கி வெந்நீர் இருக்குல்ல, வெந்நீர்ல போட்டு ஒரு நாள் இரவு நல்லா ஊற வச்சுட்டு மறுநாள் வந்து நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணீர்ல வந்து ஆவி பிடித்தோம் அப்படின்னாலே முகத்துல உள்ள பருக்கள் இருக்கு இல்லைங்களா, அது அப்புறம் இந்த வடுக்கள் இது எல்லாமே வந்து மறைஞ்சிருங்களாம்.